எனக்காக வந்து சில விஷயங்கள் கவர்மெண்ட் சார்பா அந்த பீப்புள் அந்த மக்களை எல்லாம் என்னை கனெக்ட் பண்ணி வச்சாங்க அம்மா பகவான். நான் இன்னைக்கு வந்து இந்த தர்மத்தில் இந்த அளவுக்கு செயல்படுறேன் அப்படின்னா அதுக்கு கிரெடிட் என்ன, அதுக்கு என்ன பலன்? இப்போ ஒரு பிசினஸ்ல இருக்கோம், நம்ம பயணிக்கிறோம், நமக்கு வந்து ஓவர் டைம் பார்த்தா ஒரு இன்ஸ்டன்ட் கிடைக்கும், ஏர்னிங் கிடைக்கும். இந்த தர்மத்துல பயணிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன லாபம் அப்படின்னு நீங்களா கேட்கலாம். இந்த தர்மத்துல பயணிக்கிறதுனால என் ஈரேழு தலைமுறைக்கும் நான் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறத நான் உணர்ந்துருக்கேன். ஒண்ணு. ரெண்டாவது, வெளி உலகில் நான் பார்க்கக்கூடிய பிசினஸ்லயும் சரி, புண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ங்கிறது. 4 பேர் வந்துட்டு, ஐயா உன்னாலதான் நான் வந்து மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன், உன்னாலதான் நான் இன்னைக்கு வந்து கஞ்சி குடிக்கிறேன், நீ எனக்கு சரியான வழியை காட்டுற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா மக்கள். ஸோ ராசாஜி வந்து அம்மா பக்கம் அதான் கர்மா சம்பாதிக்காத வேலையை செய். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வேலையை வந்து அவர் அமைச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் அச்சீவரா சிவகங்கை மாவட்டத்திலேயே அந்த என்ன சொல்றது அந்த துறையில ஒரு டாப் 10ல இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ அம்மா பகவான் ஈசேவை மையங்கிறது இருக்குல்ல. நான் பெருமையோட சொல்லுவேன். இன்னைக்கு என்னை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சான்று, ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவர் தர்மத்தை நான் தூக்கி நிப்பாட்டினால எனக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிட்ட கொண்டு போய் என் முகத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. எனக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரேஸ்மெண்ட் அந்த பிசினஸ்ல கொடுத்தது வந்து நான் தர்மத்துல சேவை பண்ணனால தான். நான் வெளிநாட்டில் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, நான் வேற இடத்துல ஒரு கம்பெனில வேலை பார்த்திருந்தாலும் சரி, இந்த பிரபலமோ இந்த புண்ணியமோ வந்து எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்காரு. ஸோ அதுதான் வந்து அவர்கிட்ட நான் இருந்து அவருக்கு பண்ண அந்த கொடுத்த அவர் கிரெடிட். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லி இன்னைக்கு நாள் பத்தாது, ஒரு நாள் பத்தாது. இன்னைக்கு 25 வருட ஜேர்னி, ஒரு நாள் பத்தாது. இன்னைக்கு அந்த அற்புதத்தை சொல்றது புக்கு போட இது மாதிரி 10 டைரி எழுதலாம், 10 டைரி எழுதலாம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் அவர் வந்து கண்ணின் நினைப்போல இதெல்லாம் காத்திருக்காரு. அதை நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன். கடவுளும் மனிதனும் வந்து ஒன்னா இருக்கிறோம் இல்லையா, நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம். ஸோ என்னைய யார் தொடர்னாலும் அவரை தாண்டி தான் என்னை தொட முடியும். அந்த அளவுக்கு செக்யூர், பாதுகாப்பு. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி முன்னாடி வந்து நிற்கிறது அவர் தான் இருக்கும். நான் எதையுமே வந்து இது இப்படியாது அப்படின்னு மாட்டேன், அவருக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த சேவையை நான் வந்து செய்யறதுனால அவ்வளோ கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நான் ஆசைப்படுறேன். இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த மக்களுக்காக இருக்கட்டும், இந்த இருக்கக்கூடிய எல்லாருமா இருக்கட்டும். ஸோ இங்க உள்ள தெய்வமா தெய்வம் இல்லையா, இதை மீறி நீ போறியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போறேன். யாருக்கு ஆச்சு அதுக்கு வேற வேலை இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்க போது யாரும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து காலி கருப்பெல்லாம் இருக்கா இல்லை குலதெய்வம், அங்கே போக வேண்டியதானே அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே திருத்தணும், திருத்தி கொண்டாடணும். அது மனசுல குடும்பம் பண்ணணும், அதுக்கு சேவை செய்யணும், அதுக்குள்ள அன்னதானத்துக்கு கொடுக்கணும். அப்படி என் மனசுல தோணுது. ஆனா இப்படி குடிக்க இருக்காரு. ஏதாச்சும் சொன்னாலும் சொல்லுங்க, அம்மா பாவானே சொல்லாதே, நான் கூட இருக்கிறேன், எங்களுக்கு கூட அவங்களும் இருப்பாங்க, நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு மனசுல வரணும் இருக்குது. அது வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்பளம் இதுக்கு அன்னதானம் நல்லா கொடுக்கணும். கோடி நன்றி அம்மா, மகன் கோடியே நன்றி. இதே விமர்சனம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன் நான் சொன்னாங்க அப்படின்னா, இந்த அம்மா சொல்ற மாதிரி என்னடா மனுஷனை கொண்டுட்டு இருக்கேன், ஸோ கடையை அழைச்சி கொடுத்து கோயில் ஓடி போயிடுறானே அப்படின்னு இருந்தாங்க. எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணாங்க, என்னது எப்போ பார்த்தாலும் கடை அடைச்சே இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணி பல கேள்வி எடுத்து பண்ணி தான் வந்தோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சி எடுத்துருக்காரு. அது வந்து அந்த மாதிரி கிட்ட பாயிடுவாங்க எல்லாருமே. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அவரை பார்த்துக்கலாம். ஸோ அவர்கிட்ட நம்ம சரணாகதியாக இருந்தோம் அப்படின்னா அவர் பார்த்துக்கலாம். ஸோ அதனால இதில் யாரும் வந்து கலந்துறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா அவர்கிட்ட நமக்கு பயம் கிடையாது. ஸோ அதெல்லாம் யாரும் இருக்க பயமே. ஸோ அந்த மகாவாக்கியம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என் அம்மா பகவான் என்னோட இருக்கும்போது அசாத்தியமும் சாத்தியமே. இந்த சத்தியம் நம்ம கூட அனுபவம் ஆச்சு அப்படின்னா உங்களை நோக்கி வந்து படையே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அந்த மகாவாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல கொண்டாந்து இன்னைக்கு வச்சிருக்காரு. யார் பிஸ்னஸ் ரீதியா, ஃபேமிலி ரீதியா, தர்மம் யார் என்ன வந்தாலும் அவர் என் கூட வந்து நிற்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது.
முடியாது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தர்மத்தில் நம்ம இருந்து நீங்க பயணம்